A very good evening to all. So, wish you all advance and happy, prosperous New Year. So, இந்த நியூ இயரில் உங்களுக்கு வந்து ஐ விஷ் எவ்ரி ஒன் கெட் சக்ஸஸ் இன் யுவர் கேரியர். ஸோ நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ வில் ப்ரே டு சுப்ரீம் ஆல்மைட்டி. ஸோ வித் தட் இன்னைக்கு வந்து ஆஸ் பர் யுவர் கமெண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூ சிலபஸில் கொஷின் போட சொன்னீங்க. ஸோ அந்த நியூ சிலபஸில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ இம்பார்ட்டன்ட் பாசிபிள் கொஷின்ஸ் வந்து ஐ ஹவ் கலெக்டட் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேடிஓக்கும் எஸ்எஸ்சி ஜேஇக்கும் நம்ம எஸ்ஆகியில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி கோர்ஸ். ஜனவரி 17 வந்து ஜேடிஓக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஜனவரி 10 வந்து எஸ்எஸ்சி ஜேஇக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் அண்ட் நாட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் நவ். இன்னைக்கு வீடியோவில் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் ரிங் பீம். அப்போ நியூ சிலபஸில் இருக்க கொஷின் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். Circular ring beam which supports top dome in an inch tank. Inch tankனா elevated tankல ring beam இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் elevated tankல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹூப் டென்ஷன் மட்டும்தான் எடுத்துக்கும். ஹூப் டென்ஷன்னா சர்க்கம்ஃபரன்ஷியல் டென்ஷன். ஸோ இந்த மாதிரி டென்ஷன் இருக்கும். ஸோ ஹூப் டென்ஷன் எதனாலனா வாட்டர் ப்ரெஷர்னால செல்ஃப் வெயிட்னால. ஆப்ஷன் சி ஹூப் டென்ஷன் ஒன்லி. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் இல்லைன்றாங்க, அதுக்கு நம்ம எது கரெக்டுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஆர்சிசி வாட்டர் டேங்கில் கிராக் வந்து ஷ்ரிங்கேஜ்னால நடக்கும், டிஃபரன்ஷியல் எக்ஸ்பேன்ஷன்னால நடக்கும், டியூ டு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் லெஸ் தென் 450 mm திக், செட்டில்மெண்ட்னால நடக்கும், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகேன்ஸ்ட் கிராக்கிங் இஸ் மோர் தேன் ஸ்ட்ரக்சரல். ஸோ அப்போ 1, 3 இது கரெக்ட். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே caused by differential expansion due to are not likely to occur கொடுத்துருப்பாங்க. நடக்கும் பட் likely to occur. 450 mm thickness இருந்ததுன்னா டிஃபரன்ஷியல் எக்ஸ்பேன்ஷனால கிராக் டெவலப் ஆகும், இங்கே ஆகாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் தப்பு. பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். அலோவபிள் பெண்டிங் டென்ஷன் கேட்பாங்க. இது டைரக்ட் டென்ஷன், இது பெண்டிங் டென்ஷன். M25க்கு 1.3 1.8, M30 1.5 2, 1.6 2.2, 1.8 2.4. நீங்கள் M30க்கு பெண்டிங் டென்ஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 டெல்லி. Which of the following are desirable property for efficient functioning in designing for movement joint of water tank? ஒரு ஜாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா டேங்க்ல வந்து ரிப்பீட்டட் மூமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அது மூவ் ஆகுது அப்படின்னா அதை அகாமடேட் பண்ணணும், எந்த ஒரு வாட்டரும் லாஸ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டிசைன் வந்து இந்த கிரிட் டெப்ரிஸ் அழுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் வர மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் ஜாயிண்ட்டும் மூடி இருக்கணும், அதுவும் திறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஜாயிண்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கணும். பர்மனெண்ட் டிஸ்டார்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது, அதோட டைமென்ஷன் எதுவும் மாறக்கூடாது, ஃப்ளூயிட் ப்ரெஷர்னால டிஸ்பிளேஸ் ஆகக்கூடாது, ஸ்லம்ப் ஆகக்கூடாது ஹாட் வெதர்னால. அதே மாதிரி இன்சொல்யூபிளாக இருக்கணும், டியூரபிளாக இருக்கணும், எக்ஸ்போஷர் டு லைட்னால அஃபெக்ட் ஆகக்கூடாது, எவாப்ரேஷன்னாலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு சில ஸ்பெஷல் கேசஸில் மெட்டீரியல் வந்து நான் டாக்ஸிக்காக இருக்கணும், கெமிக்கலுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாட்டர் டேங்கில் நீங்கள் ஜாயின் தரீங்க அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுலேருந்து கொஷின் கேட்கலாம், இந்த எல்லா கண்டிஷனும் நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஜாயின் ஷுட் அகாமடேட் ரிப்பீட்டட் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் லாஸ் ஆஃப் வாட்டர் டைட்னஸ், கரெக்டு. டிசைன் ஷுட் ப்ரொவைட் ஃபார் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கிரிட் அண்ட் டெப்ரிஸ் would prevent closing of joint, correct. Material used in construction of movement joint not slump unduly in hot weather, correct. So 1 2 3 மூணுமே கரெக்ட். ஏ அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க்னா இங்கேருந்து எர்த் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும், உள்ளே இருந்து வாட்டர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே இருக்கும் கரெக்டா. ஆல் ஆஃப் தீஸ் ஃப்ளோர் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து எதுக்கு டிசைன் பண்ணுவோம்னா
அப்லிஃப்ட் டிசைன் பண்ணுவோம், வாட்டர் ப்ரெஷர் எர்த் எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்னா இங்கே வாட்டர் இருக்கும், இங்கே எர்த் ப்ரெஷர் இருக்கும். ஒருவேளை இங்கே கிரவுண்ட் வாட்டர் இருக்குன்னா இங்கே என்ன ஆகும்னா அப்லிஃப்ட் ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அப்போ ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாசிபிள் கொஷின், ஒருவேளை திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் வந்து 100 mm வரைக்கும் இருக்குன்னா மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 0.3. இது வந்து ஸ்லாப்ல இல்லை வால் ரூஃப் ஃப்ளோரில் வந்து மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். HYSD பார் FE 415 பாரில் 0.35%. இதே கண்டிஷன் கொஷின் நம்பர் 9 இதே தான். மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் வால் ஃப்ளோர் ரூஃப் ரைட் ஆங்கிள். ஆனால் அது மைல்டு ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். மைல்டு ஸ்டீல்னா 0.64, FE 415க்கு 0.35. இதில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக கேட்பான். ஒன்று இந்த கேஸு இல்லை இது மூணில் ஏதோ ஒரு கொஷின் வரும், ஷியோர் ஷார்ட். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் ஆட் ஆன் பண்ண விரும்புகிறேன். என்னென்ன மெத்தட் இருக்குன்னா ரைஸ்னரு, கார்பெண்டர் சிம்பிளிஃபைட் மெத்தட், பிஸ்கோடு, அப்ராக்சிமேட் மெத்தடு. ரைஸ்னர் மெத்தடில் இந்த கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க 48 × h⁴/d² × d². பிஸ்கோடில் ஹூப் டென்ஷன் கேட்பாங்க கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா h இன்டூ t/2. பெண்டிங் மொமெண்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா h3, ஹியர் வந்து கோஎஃபிஷியன்ட் இன்டூ காமா h². இந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்று கேட்பாங்க என் கெஸ் படி ஐஎஸ் கோட் மெத்தடில். நெக்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் வந்து அப்ராக்சிமேட் மெத்தடில் இந்த ஹைட் ஸ்கொயர் பை டயமீட்டர் இன்டு திக்னஸ் ரேஷியோ 6:12 இருந்துச்சுன்னா 2 ஆக்ஷன் இருக்கும். கேண்டிலிவர் ஆக்ஷன் எது வரைக்கும் இருக்குன்னா h/3 or 1 மீட்டர். ஸோ அது வரைக்கும் வந்து கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் h/3 or 1 மீட்டர். எதுக்குன்னா h²/dt 6லேருந்து 12 வரைக்கும் இருந்ததுன்னா, இல்லை 12 தாண்டி இருக்குன்னா h/4 or 1 மீட்டர். நெக்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின். ஸோ அப்போ இந்த ஹைட் வரைக்கும் கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும், h/4 வரைக்கும் கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே கண்டினியூஸ் ஃப்ரேம் ஆக்ஷன் இருக்கும். இது வாட்டர் டேங்க்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த கண்டிஷன் கேட்கலாம், எந்த ஹைட் வரைக்கும் கேண்டிலிவர் ஆக்ஷன் இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ h²/dt 6லேருந்து 12க்குள்ளே இருந்ததுன்னா 6 to 12 இருந்ததுன்னா h/3, 12 to 30 இருந்ததுன்னா h/4. மினிமம் திக்னஸ் ரெக்வயர்ட் ஃபார் பேஸ் ஸ்லாப் எவ்வளோனா 200 mm டெல்லி. நெக்ஸ்ட் ரீடர்னிங் வால் பார்க்கலாம். ஓவர் டர்னிங்க்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் கோட் IS 456/2000ல் 1.4 ரீஸ்டோரிங் மூமெண்ட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 0.9 டைம்ஸ் தான் எடுக்க சொல்கிறாங்க. எப்போனா டெட் லோட் மட்டும் பண்ணிங்கன்னா, ஒருவேளை டெட் லோட் மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா 0.9 டைம்ஸ். அப்போ 0.9 இன்டூ ரெஸ்டோரிங் மூமெண்ட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட் இஸ் கிரேட்டர் than or equal to 1.4. இதுதான் ஐஎஸ் கோடில் இருக்கு. ஓகேவா? இதே டெட் லோடு, லைவ் லோடு, எர்த் ப்ரெஷர் எல்லாமே எடுத்தால் 2. டெட் லோட், லைவ் லோடு, எர்த் ப்ரெஷர் வித் விண்ட் அண்ட் சைஸ்மிக் லோடு. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் கேஸுக்கு போகணும். அப்போ டெட் லோடு, லைவ் லோடு, எர்த் ப்ரெஷரு, விண்ட் லோடு எல்லாமே எடுப்பேன். அப்போ மோஸ்ட் க்ரூஷியல் காம்பினேஷன் இஸ் 1.5. ஏ counterfoot retaining walls are generally used when height of stem exceeds up to 7 meter. அப்போ 6 மீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், counterfoot retaining wall யூஸ் பண்ணலாம். கிராவிட்டினா 3 மீட்டரு, கேண்டிலிவர் 6, counterfoot 7. In T-shaped cantilever retaining wall, the main reinforcement in the stem is provided on. See இந்த schematic representation பாருங்க. ஸ்டெம்மில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே கொடுக்குறேன், இன்னர் ஃபேஸ். இது அவுட்டர் ஃபேஸு, இது இன்னர் ஃபேஸ். கரெக்டாக? ஸோ அப்போ இன்னர் ஃபேஸில் கொடுக்குறேன், ஒரு டைரக்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக? எங்கே, ஸ்டெம்மில். ஸ்டெம் தானே கேட்டிருக்கேன். ஸ்டெம்மில் எங்கே கொடுக்குறேன், இன்னர் ஃபேஸ், இன்
ஒன் டைரக்ஷன். ஏன்னா இந்த சைடில் தான் டென்ஷன் இருக்கும், இந்த சைடில் தான் டென்ஷன் இருக்கும், அதனால நான் இன்னர் ஃபேஸில் தான் கொடுப்பேன். ஸோ இப்போ சி இன்னர் ஃபேஸ் இன் ஒன் டைரக்ஷன். மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இன் டோ ஆஃப் யா டி ஷேப்ட் ஆர்சி ரிட்டர்னிங் வால். இதுதான் டோ. ஸோ டோ ஆஃப் ஆர்சி ரிட்டர்னிங் வால் எங்கே கொடுக்குறேன்? இன் பாட்டம். கரெக்டா? பாட்டம் பர்பண்டிகுலர் டு தி வால். பாட்டம் இது எப்படி இருக்கு? பர்பண்டிகுலர் டு தி வால். கரெக்டா? ஸோ வாலுக்கு இதுதான் வால் அப்படின்னா வாலுக்கு எப்படி இருக்கு? 90 டிகிரியில் இருக்கா? 90 டிகிரி டு தி வால். ஸோ பாட்டம் ஃபேஸ் பர்பண்டிகுலர் டு தி வால். ஒன்லி 4:2 பாருங்க. டெல்லி டோல in RCC retaining wall, extra bars provided to satisfy the bearing pressure at Dowell Barnes, Bombay. A retaining wall retaining a surcharge if overall height of wall is h, then the width of base slab வந்து 0.7h. overall height வந்து 0.7 times h. W is weight of retaining wall, P is pressure. Factor of safety against sliding வந்து 1.5. but overturning 1.5 தான், turning 1. sliding 1.5 தான். ஆப்ஷன் சி. மேக்ஸிமம் 450 mm. மேக்ஸிமம் வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னா 3 times thickness or 450 mm. வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறோன்னு வைங்களேன், இதான் வால் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கலாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஸ்பேசிங் வந்து should not spaced more than 3 times thickness or 450 mm. அப்போ how many times கேட்குறாங்க? 3 times. டெல்லி டி ஷேப் ரிட்டர்னிங் வால் எத்தனை கேண்டிலிவர் இருக்குன்னா 3 கேண்டிலிவர் இருக்கும். ஹீலு, டோ, ஸ்டெம்மு எல்லாமே வந்து கேண்டிலிவர் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ 3 கேண்டிலிவர், ஹீல், டோ, ஸ்டெம்மு, 3 கேண்டிலிவர்ஸ். A trapezoidal section of a retaining wall have top with A and bottom with B having height h. Centroidal distance from the vertical face வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. a square plus b square plus ab by 3 into a plus b. திடீர்னு கேட்பாங்க. டெல்லி ஃபார்முலா டெரிவேஷன் தேவையில்லை, டிரைவ் பண்ணணும். ஷேப் எடுத்து டி வரும். In design of RCC retaining wall, thickness of stem is usually kept at 200 mm. In h by 2 10 to h by 4, base வந்து 0.4h to 0.65h. Bombay 200 mm. Cantilever retaining wall, the stem movement is C. ஸோ இப்போ சாயில் இங்கே இருக்குது. ஸோ அந்த சாயிலோட ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆகும்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுங்கள். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கோஎஃபிஷியன்ட் இன்டூ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்போ இது ட்ரையாங்கிள், இது கே காமா ஹெச், இது ஹெச். அப்போ ஆக்டிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. area of the pressure diagram 1/2 into Ka gamma h into h. K gamma h square by 2. The force on the broader is h by 3 act on h by 3. Sharper is 2h by 3. So this will try to water the structure about the base. So force is Ka gamma h square by 2.
perpendicular distance என்ன h by 3. So அப்போ what is the stem design moment? K gamma h square by 2 into h by 3 that is K gamma h cube by 6. C. ஸ்டெம் ஆஃப் கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வாலை எப்படி டிசைன் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஸ்டெம் ஆஃப் கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வாலை ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபாக டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டெம்மில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அலாங் தி லென்த். ஓகே, லென்த்தில் ப்ரொவைட் பண்ணுவோம். அவுட்டர் ஃபேஸில் பண்ணுவோம் கவுண்டர் ஃபுட் நடுவில். இன்னர் ஃபேஸில் பண்ணுவோம் நியர் த கவுண்டர் ஃபுட். கவுண்டர் ஃபுட்னா இந்த மாதிரி இருக்கும் சப்போர்ட். இதுதான் வால். அப்போ அவுட்டர் ஃபேஸ் ஆஃப் ஸ்டெம்ல பண்ணுவோம் பிட்வீன் தி கவுண்டர் ஃபுட்ஸ். இன்னர் ஃபேஸில் பண்ணுவோம் நியர் தி கவுண்டர் ஃபுட்ஸ். அவுட்டர் ஃபேஸ்னா வெளியில், இன்னர் ஃபேஸ்னா உள்ள கவுண்டர் ஃபுட் பக்கத்தில். அப்போ ஸ்டெம் ஆஃப் கவுண்டர் ஃபுட்டை நம்ம கண்டினியூஸ் ஸ்லாபாக தான் டிசைன் பண்ணுவேன். சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், expected question. See, a wall designed to resist lateral force, shear wall. இப்போ shear wall வந்து lateral force resist பண்ணும். in its own plane. earthquake லோட thickness வந்து 150 mm குறையக்கூடாது. minimum reinforcement வந்து 0.0025 times the gross area. Heel slab of a cantilever, main reinforcement is provided at. So heel slab la main reinforcement எங்க provide பண்ணுவோம்னு கேக்குறாங்க. heel la main எங்க provide பண்றோம் பாருங்க, here. அப்போ ஹீல் ஸ்லாப் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் அட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம்? டாப்பில் தானே ப்ரொவைட் பண்ணுறோம். ஹீலில் இங்கே வாங்க. ஹீலில் மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம்? டாப் ஆஃப் ஸ்லாப். ஏன்னா இங்கே தான் டென்ஷன் இருக்கும். பாம்பே. ஸோ கவுண்டர் ஃபுட் ரீடைனிங் வாலில் கவுண்டர் ஃபுட் எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூணு குறைக்க. வெர்டிக்கல் ஸ்லாப் எல்லாமே ஓகே. வெர்டிக்கல் ஸ்லாப் will act as a continuous slab. heel slab எல்லாமே will behave like cantilever slab. So heel slab எல்லாம் cantilever actionல இருக்கும். vertical slab எல்லாமே continuous slab இருக்கும். ஓகே, ஸோ அப்போ vertical slab வந்து continuous, heel slab வந்து cantilever. ஓகே, continuous slab actionல இருக்கும் vertical slab எல்லாமே. சரியா? due to fixity. heel வந்து that will act as cantilever as usual. vertical slab வந்து continuous, heel வந்து cantilever. அப்ப A and D பாம்பே A and D. ஏயும் டியும் கரெக்ட். பேஸ் லெவல் மொமெண்ட் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கே காமா ஹெச் கியூப் மொமெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு h பவர் 3. சி ஷியருக்கு எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னா ஸ்லைடிங்கில் சேஃபாக இல்லை அப்படின்னா. இட் இஸ் நாட் சேஃப் அகேன்ஸ்ட் ஸ்லைடிங் வில் ப்ரொவைட் ஷியருக்கு. ஆப்ஷன் சி. கேண்டிலிவர் ரீடைனிங் வாலில் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டியூ டு ஓவர் டர்னிங் வந்து ரெசிஸ்டிங் மூமெண்ட் பை ஓவர் டர்னிங் மூமெண்ட். ஓவர் டர்னிங் மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ டெல்லி
டிசைனில் பாருங்கள், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஸ்லைடிங் அண்ட் ஓவர் டர்னிங் வந்து 1.5 இருக்கணும். பீரிங் ப்ரெஷர் 2 வந்து பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயிலோட கம்மியாக இருக்கணும். லென்த் ஆஃப் ரீடைனிங் வால் வந்து 10 மீட்டருக்கு மேலே போகக்கூடாது. இது தப்பு. ஓவர் டர்னிங் 1.5 தான் வரணும். 1, 3, 4 கரெக்ட். பாம்பே. In cantilever wall, the main steel reinforcement is provided. எங்கே பண்ணுவோம்னா பேக் ஃபில் சைடில் பண்ணுவோம், ஏன்னா அங்கே தான் டென்ஷன் இருக்கும். அப்போ பேக் ஃபில் சைடில் தான் என்ன பண்ணுவோம்னா மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏ. நெக்ஸ்ட் seismic coefficient என்னன்னு கேட்குறாங்க. Z/2, I/R, SA/G. ஸோ Z/2, Zன்றது ஜோன் ஃபேக்டர், ஐன்றது இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர், ஆர்ன்றது ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர், SA/Gன்றது கோஎஃபிஷியன்ட். ஸோ டெல்லி. வராது டி. ரெஸ்பான்ஸ் ரிடக்ஷன் ஃபேக்டர் ஃபார் டக்டைல் ஷியர் வால் வித் ஸ்பெஷல் RCC மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம் 5. நிறைய கேஸ் இருக்குது, கேட்பாங்க. ஆர்டினரி மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம்னா பில்டிங்கில் 3, பில்டிங்கில் ஸ்பெஷலாக 5, ஸ்டீல் ஃப்ரேம் கான்சென்ட்ரிக் பேஸ்னா 4, எக்ஸென்ட்ரிக் பேஸ்னா 5, ஸ்டீல் மொமெண்ட் ரெசிஸ்டிங் ஃப்ரேம்னா 5, பில்டிங் வித் ஷியர் ஃபாலில் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்ட் லோட் பீரிங் மேசன்ட்ரி வால்னா 1.5, ரெயின்ஃபோர்ஸ்ட் வித் ஹாரிசான்டல் RC பேண்ட் 2.5, reinforced with horizontal vertical 3, ordinary reinforced concrete shear wall 3, ductile shear wall 4. Building with dual system la ordinary shear wall with ordinary reinforced OMRF moment resisting frame. Ordinary moment resisting frame na 3, ordinary shear wall with special moment resisting frame na 4, ductile shear wall with ordinary இந்த தடவை இதில் இருந்து கேட்கலாம் சான்ஸ் இருக்கு. ductile shear wall with ordinary moment resisting frame 4.5, ductile shear wall with special moment resisting frame 5. So by A5 is the correct answer. Which one of the following need not be avoided for construction of earthquake system? Uniform height இருக்கணும். யூனிஃபார்ம் ஹைட் இருந்தால் தான் எர்த்குவேக் லோடு வந்து கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். எத்தனை seismic zone இருக்குன்னா 4 seismic zone இருக்கு. 2, 3, 4, 5. இதில் ஜோன் 2 வந்து லீஸ்ட் ஆக்டிவ். சென்னையில் ஜோன் 2 ரொம்ப ஆக்டிவ், பயங்கரமாக எர்த்குவேக் வந்துகிட்டே இருக்குன்னா ஜோன் 5. மேக்ஸிமம் டிகிரி ஜோன் 5, மினிமம் ஜோன் 2. மொத்தமாக எத்தனை ஜோன் இருக்கு? 4 ஜோன் இருக்கு. IS 193 Part 1 2002 படி, IS 1893 1962 படி 3 ஜோன் தான் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா IS 1893 Part 1 2002னா தான் இந்த எல்லா கண்டிஷனும் இதுதான் கேட்பாங்க. இல்லை பழைய கோட் படி வேணும் IS 1893 1962னா வெறும் 3 ஜோன் தான் இருக்குது. Here 4 zones. RCC பில்டிங்கில் வந்து கிரிட்டிக்கல் வந்து காலம் தான். இப்போ எர்த்குவேக் வருது அப்படின்னா கிரிட்டிக்கல் வந்து காலம் வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும். கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, அந்த எர்த்குவேக் ஃபோர்ஸை ரீடைன் பண்ணிருச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சரும் தப்பிச்சிடும். அப்போ ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளெக்சிபிள் காலம். பாம்பே. டூரிங் எர்த்குவேக் கார்னர் அண்ட் எட்ஜ் காலம் மே பி subjected to. ஸோ எர்த்குவேக் வந்து கிரவுண்ட் மோஷன் வரும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஸோ 2 டைரக்ஷன்லேயும். ஓகே. ஸோ 3 டைரக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆகும். ஸோ அப்போ லேட்ரல் ஃபோர்ஸஸில் காலம் அண்ட் வாலும் லேட்ரல் லோடு கொடுக்கும். ஸோ அதனால் கம்பைன்டு பெண்டிங் 2 டைரக்ஷன்லையும் பெண்ட் ஆகும். எக்ஸ் அண்ட் ஒய்ல பெண்ட் ஆகும். ஓகே. அது இல்லாமல் 2 டைரக்ஷன்லையும் டென்ஷன் இருக்கும். பைஆக்சியல் பெண்டிங் அண்ட் டென்ஷன், கம்பைன்டு பைஆக்சியல் பெண்டிங் அண்ட் டென்ஷன். கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டட். கம்பைன்டு பைஆக்சியல் பெண்டிங் அண்ட் டென்ஷன்.
இப்போ எர்த்வேக் வருதுன்னு வைங்களேன், அதோட நேச்சர் வந்து அன்பிரடிக்டபிள். அப்போ அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறதுனா ஃபோரியர் சீரீஸாக மாற்றி அனலைஸ் பண்ணணும். நம்ம மேக்ஸில் படிப்போம்ல ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் படிப்போம்ல, டெலிகம்யூனிகேஷன்லாம் ஃபோரியர் சீரீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோரியர் சீரீஸாக நம்ம மாற்றி அதை அனலைஸ் பண்ணுவோம். ஹார்மோனிக் எக்ஸைட்டேஷனை ஃபோரியர் சீரீஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஏ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ். சைஸ்மிக் அனாலிசிஸில் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, தட் வில் பி அப்டேட்டட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதுதான் கேட்பாங்க சைஸ்மிக் அனாலிசிஸில். இதை தாண்டி இருந்துச்சுன்னா வில் அப்டேட். ரைட். ஸ்லோப் ஃபெயிலியர் அலாங் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன் இஸ், ஸோ இன்க்ளைன் பிளேன் அதை வந்து இன்க்ளைன் பிளேனில் ஃபெயில் ஆகுதுன்னா அதை வெட்ஜ் ஃபெயிலியர்னு சொல்லுவேன். இன்க்ளைண்டாக கட் ஆகுது, இப்படி சாயில் இருக்குது, சாயில் இந்த மாதிரி கட் ஆகி வெளியில் வருதுன்னா அந்த வெட்ஜ் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். பாம்பே ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ் ஜென்ரலி ஆக்கலாம் கர்வ்டு சர்ஃபேஸ்லாம் வரும். பாருங்க, இப்படி தான் ஃபெயில் ஆகும், இப்படி தான் கட் ஆகும். இப்படி ஆச்சுன்னா ஃபேஸ் ஃபெயிலியர், இது டோ ஃபெயிலியர், இது பேஸ் ஃபெயிலியர். ஃபேஸ்லேயே கட் ஆகும், டோலேயே கட் ஆகும், பேஸ்லேயே கட் ஆகும். ஆப்ஷன் சி. ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் வந்து எதுக்கு அப்ளிகபிள் இல்லைனா நாட் அப்ளிகபிள் டு பியூர் கொகசிவ் சாயிலுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்போ கிரேவலுக்கு யூஸ் பண்ணலாம், கொகஷன் சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம், C5 சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ கிரேவல், C5 சாயில், கொகஷன் சாயிலுக்கு யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னா பியூர் கொகசிவ் சாயிலுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஹோமோஜினியஸ் சாயில் ஸ்லிப் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஆர்க் ஆஃப் சர்க்கிள், that is a arc of circle. Option C. Circle corresponding to minimum factor of safety in case of Swiddle circle method. அதை நம்ம என்ன சொல்லலாம், critical slip circle னு சொல்லுவேன். Swiddle circle மெத்தட்ல படிப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ஃபெயிலியர் பிளேனை கரஸ்பாண்ட்ஸ் டு மினிமம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, மினிமமாக நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தரும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் critical slip circle. Option C. டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பருக்கு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா மொபைலைஸ்ட் ஆங்கிளை பொறுத்து இருக்கும். ஓகே, மொபைலைஸ்டுனா ஆக்சுவலி டெவலப்டு. மொபைலைசேஷன் அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே வந்து எவ்வளோ வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகுதோ அதுதான் மொபைலைஸ்டு ஷியர் ஸ்ட்ரென்த். அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் அதுதான் மொபைலைஸ்ட் ஆங்கிள். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது போனதையும் கேட்டிருக்காங்க, இல்லைனா நான் அந்த கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி நம்பர்ன்றது C/FC இன்ட்டு காமா ஹெச். சின்றது கொகஷனு, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வித் ரெஸ்பெக்ட் டு கொகஷன், ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் ஸ்லோப்பு, காமான்றது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில். ஆப்ஷன் ஏ. இதில் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் வேல்யூ கேட்பாங்க ஒரு சில நேரத்தில் 0.261. மேக்ஸிமம் வேல்யூனா ப்ராக்டிக்கல் வேல்யூ தான், தியரிட்டிக்கல் வேல்யூ 0.5. ஆப்ஷன் ஏ. ரேபன்ஸ் கிராஃபிக்கல் மெத்தட் வந்து ரேபன்ஸும் சரி கல்மேன் மெத்தடும் சரி ரெண்டுமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பொன்ஸ்லெட் மெத்தடை பேஸ் பண்ணியிருக்கு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பொன்ஸ்லெட் மெத்தட், பொன்ஸ்லெட் சொல்யூஷன். ஸோ ரேபனுக்கு இன்னொரு மெத்தட், ரேபன் மெத்தடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் நோன் அஸ் பொன்ஸ்லெட் மெத்தட். இதுக்கான பேசிஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபன் மெத்தடுக்கான பேஸு, ரேபன்ஸ் மெத்தடுக்கான பேஸ் யார் கொடுத்தானா கூலும் தான் கொடுத்தாங்க, கூலும்ஸ் தியரி. ஸோ கூலும் ஹஸ் ப்ரொவைடட் த பேஸ் ஃபார் ரேபன்ஸ் கிராஃபிக்கல் மெத்தட் டெல்லி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும் கூலும் தியரி வச்சு தான் எவால்வ் ஆனது தான் இந்த ரேபன் கிராஃபிக்கல் மெத்தட். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகைன்ஸ்ட் ஸ்லைடிங் ஆஃப் ஸ்லோப் வந்து ரெண்டுமே வரும். கொகஷன் பை ரெக்வயர்ட் கொகஷனும் வரும், ஷியர் ஸ்ட்ரென்த் பை ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். ஓகே, ஸோ அப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் பை ஷியர் ஸ்ட்ரெஸ் கொகஷன் ரெண்டுமே வரும், போத் A and B. இந்த கொஷின் கேட்கலாம், வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபார்முலாவோட இது வரும். ஸோ ஸ்டெபிலிட்டி நம்பர்ன்றது என்ன, C/FC இன்ட்டு காமா இன்ட்டு ஹெச். சி வேல்யூ கொடுத்துருக்கோம் 40, FC எவ்வளோ 2, காமா வந்து 20, ஹெச் வந்து 12. ஸோ கால்குலேட் பண்ணுங்க 0.0083 C. Which of the following case phase failure of finite slope will occur? See, phase failure எப்போ occur ஆகும்னா
ஸ்டீப் ஸ்லோப்பில் அக்கர் ஆகும், சாயில் மாஸ் ரிஜிடாக இருக்கணும். ஓகே, அண்ட் டோ இன் கம்பேரிசன் டு மாஸ் அபவ் தி டோ. அப்போ இது டோ, இது ஃபேஸு. டோக்கு மேலே இருக்க சாயில் வந்து வீக்காக இருந்தால் தானே இது காமன் சென்ஸ். டோக்கு மேலே இருக்க சாயில் வீக்காக இருந்தால் அது என்ன கட்டணும். Soil above the toe is comparatively weaker. B. Slope failure occurs along slip surface that pass through the toe வந்து rotational failure னு சொல்லுவேன். சரியா, rotational failure. இங்கே கட்டானா ஃபேஸ், இது டோ, இது பேஸ். அதுக்கு டெப்த் ஃபேக்டர் வந்து லெஸ் தென் 1, இதுக்கு டெப்த் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு 1. பேஸ் ஃபெயிலியருக்கு லெஸ் தென் 1, டோ ஃபெயிலியருக்கு ஈக்குவல் டு 1, பேஸ் ஃபெயிலியருக்கு கிரேட்டர் தென் 1. இப்போ டோவில் கட்டாச்சுன்னா ரொட்டேஷனல் ஃபெயிலியர் பி. கிரிட்டிக்கல் ஹைட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த ஹைட் வரைக்கும் அந்த சாயில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சாயில் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க, பட் ரொம்ப ரேர். அது ஸ்டேபிளாக இருக்கும், அதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட் அட் விச் சாயில் இஸ் ஸ்டேபிள், பாம்பே. ஓகே, தட்ஸ் இட். ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஷின்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அகைன் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சென்டர் ஆஃப் சர்க்கிளை வச்சு இதை சுற்றி இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் படிக்கணும். இந்த ரேடியஸில் டச் ஆகிற எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா யூ கேன் அண்ட் ஆல் தி கொஷின். ஓகே, ஸோ next I'll meet you in a good session after a new year. So wish you all happy and prosperous. Thank you.